Hi everyone. So in the series of videosலேருந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணலான்றதை அதை தான் நம்ம இங்கே வந்து டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நம்ம எதுக்கு இங்கே ஃபைன் டியூனிங் நமக்கு இங்கே தேவைப்படுது, அங்கேருந்து ஆரம்பித்து லைக் ஃபைன் டியூனில் நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, லைக் பெஃப்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அதில் லோரா கியூ லோரா அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஒரு ஃபைன் டியூன் மாடலை க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸாக நம்ம எப்படி பப்ளிஷ் பண்ணலாம், அதை தான் இந்த ஃபுல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதே மாதிரி ஏஐயில் இன்டெப்த்தான ரிலேட்டட் நாலேஜ்லாம் உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபைன் டியூனிங் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். லைக் ஜென்ரேட்டிவ் ஏஐயில் இந்த ஃபைன் டியூனிங் எவ்வளோ ப்ராஜெக்ட் நம்மள ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இப்போ எந்த ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ரேக் பேஸ்ட் சிஸ்டம்ஸாக தான் இருக்கும். லைக் அவங்களோட ஒரு ப்ரைவேட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அதுலேருந்து நம்ம ஒரு Q&A மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரேக் பற்றிலாம் உங்களுக்கு தெரிலனா அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஜென்னையில் வருது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைன் டியூனிங் வரேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ரீசெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் அதை வச்சு யூஸ் பண்ணி நிறைய ஜென்ரேட்டிவ் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பேசிக்காக ஏஜென்ட்ஸ் பற்றியும் நான் டெடிகேட்டடான வீடியோ லைக் யூசிங் லேண்ட்கிராஃப் அண்ட் க்ரூவே எல்லாம் போட்டிருக்கு, நீங்கள் அது கூட ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இந்த டாப்பிக்கு நம்ம ஏஜென்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம தவிர்க்கலாம். லைக் இப்போதைக்கு ஏஜென்ட்ஸ் தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு ரேக் அண்ட் ஃபைன் டியூனிங் இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ ப்ராஜெக்ட் எந்த ஒரு கம்பெனிக்கு வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 ப்ராஜெக்ட் நான் இது வரைக்கும் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 ப்ராஜெக்ட்ஸ் ரேக் பேஸ் சிஸ்டம்ஸ்க்கு வருது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைன் டியூனிங் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ப்ராஜெக்ட் தான் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங் பார்த்தீங்கன்னா எல்லா சினாரியோஸ்க்கும் அது அடாப்டபிளாக இல்லை. ஸோ அதுதான் ஒரு பிட்டரான ட்ரூத். அண்ட் நீங்களும் ஃபைன் டியூனிங் எடுத்தோடனே நீங்கள் போகணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேக்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ்லாம் வச்சு அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுவே பெட்டர் தான். பட் இந்த ஃபைன் டியூனிங் எங்கே நமக்கு மேஜராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சில சினாரியோஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லாட்டி நீங்கள் ஒரு கெரியரில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு இன்டர்வியூ ரிலேட்டட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் டியூனிங்கில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் தான் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக ரொம்ப டீப்பெண்டாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நமக்கு இன்டர்வியூரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபைன் டியூனிங் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கிற வேண்டிய அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த ஒரு மோட்டிவை வச்சு தான் இந்த ஃபைன் டியூனிங் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸுமே இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு யூஸ் கேஸில் எடுக்க மாட்டோம். ரொம்ப ஒரு சிம்பிளான யூஸ் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதில் அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபைன் டியூனிங் மட்டும் தான் நம்ம இனிமேல் நம்ம டீப்பராக நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் சின்ன சின்ன பராமீட்டர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டீகோட் பண்ணி ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஃபைன் டியூனிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது எப்படி ஆன்சரபிளாக இருக்கணும். அண்ட் அந்த ப்ராசஸில் நம்ம ஒன்ஸ் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் மோரோவர் அதில் தான் நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் ஃபுல் ஃபோக்கஸ் தான் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ ஃபைன் டியூனிங்னா என்னென்ன ஜஸ்ட் ஒரு குயிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் டீப் லேர்னிங் அந்த மாதிரி டொமைன்லலாம் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு கான்செப்ட் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்ன்ட்டு. ஸோ இன்கேஸ் தெரிலனாலும் நோ ப்ராப்ளம், நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்ன்றது என்னது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி யாராவது ஒரு மாடல் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாடலை எடுத்துகிட்டு உங்களோட ஒரு யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்களோட ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி சின்ன ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த டீப் லேர்னிங் மாடலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அதில் நிறைய லேயர்ஸ் மாதிரிலாம் வரும். ஸோ அதில் நீங்கள் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் லேயரை மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் அதே கைண்ட் ஆஃப் ஒரு சினாரியோ தான் லைக் இந்த ஃபைன் டியூனிங்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ பேசிக்காக இப்போ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஏதாவது ஒரு கம்பெனி நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ரிசோர்ஸும் இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட டேட்டாவும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டில் ஒரே ஒரு லேயரை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் இங்கே ஒரு ஃபைன் டியூனிங்ன்ற அந்த ஒரு ப்ராசஸ் நம்ம அப்படி தான் அச்சீவ் பண்ணுவோம். இப்போ இனிமேல் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இது தான் உங்கள் சாட் ஜிபிடி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த கொஸ்டின்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதுதான் ஒரு பேஸ் லைன் ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படி தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு வேர்டு கொடுத்தாலும் அடுத்த வேர்டு என்ன அதுதான் அது ப்ரிடிக்ட் பண்ணுறது அதோட வேலை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு அது ஃப்ரேம் பண்ணுறதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கேட் சாட் ஆன் அ மேட். ஸோ அப்படி தான் இங்கே வந்து ப்ரிடிக்ஷன் மாதிரி வருதுன்னு அந்த ஒரு சென்டென்ஸ் நமக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஃபைன் டியூனிங் நமக்கு இங்கே எங்கே அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜிபிடி அந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நியூரல் நெட்வொர்க் மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஃபைன் டியூனிங் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி லேயரில்
ஒன்றா இந்த லேயரை நம்ம மாடிஃபை பண்ணுவோம், இல்லாட்டி இது கூட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லேயரை மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த லேயரை நம்மளோட கஸ்டம் டேட்டா செட், அதாவது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டா செட்டை வச்சு இந்த இடத்துல ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே அவுட்புட் லைட்டாக மாடிஃபை ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல மற்ற எந்த லேயருமே நம்ம டச்சே பண்ண மாட்டோம், அது எல்லாமே அப்படியே வச்சுக்குவோம். பிகாஸ் நம்ம திருப்பி அந்த ட்ரைனிங் ப்ராசஸை பண்ண வேணான்றது காரணத்து கொண்டு தான். பிகாஸ் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு லைக் அதிகமான ஜிபியூஸ் அண்ட் அதிகமான டேட்டா அண்ட் டைம் லைக் ரொம்ப ரிசோர்ஸ் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணுற அந்த ஒரு ஃபேஸ் தான் லைக் இந்த இடத்துல ஃபைன் டியூனிங் அப்படின்னு நீங்கள் ரெப்ரசென்ட் ஆகுது. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா லைக் ரேக்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80% ஆஃப் த ஜென்ஏ ப்ராஜெக்ட்ஸ் வரும். வெரஸ் இன் ஃபைன் டியூனிங்கில் அரௌண்ட் லைக் 20 to 15% அந்த மாதிரி இதுதான் வரும். ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா லைக் அங்கே வந்து அந்த யூஸ் கேஸ் ஆர் அந்த அடாப்டபிலிட்டி ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரேக்ல ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைம் டேட்டா உங்களுக்கு அட் டைமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டாக்குமெண்டேஷன் மாதிரி அவங்க வந்து எவ்ரிடே அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அந்த நாலேஜ் பேஸை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணாலே போதும், உங்களால் அந்த ஆன்சர்ஸை உங்களால் query பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் ஒரு பிக்கர் அட்வான்டேஜ் ஆஃப் ரேக். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதோட சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எங்கே அண்ட் அதோட பேஜ் நம்பர் வரைக்கும் நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த மேஜரான விஷயம் இருக்கிறதுனால மட்டும்தான் ரேக் இன்னுமே ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் எல்லா இடத்துலையும் அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரஸ் ஃபைன் டியூனிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டைமும் அந்த நியூரல் நெட்வொர்க்கை நீங்கள் திருப்பி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல என்னன்னா லைக் உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அந்த மாடலை நீங்கள் அந்த நியூரல் நெட்வொர்க்ஸில் லைக் லைட்டாக சேஞ்ச் பண்ணி விட்டுட்டீங்க, ஃபைன் டியூன் பண்ண மாடல்ன்ட்டு வச்சுக்கலாம். அண்ட் திருப்பி ஏதாவது ஒரு அப்டேட் நடக்குன்னா நீங்கள் திருப்பியும் ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரியல் டைம் இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே உன்னால் ட்ராக் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ ஒரு ஜென்ரல் யூசர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அண்ட் அதே மாதிரி அது எந்த டேட்டாலேருந்து வந்து அதெல்லாம் ரிலையபிளான சோர்ஸாக அந்த மாதிரி இருந்தால் தான் என்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகே, இந்த ஆன்சர் ஏஐ கொடுத்தது இருந்தாலுமே இது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் ஃபெச் பண்ணிட்டு வந்திருக்கு. பட் ஃபைன் டியூனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களால் லைக் அந்த மாதிரி ரியல் டைமாக கொண்டு வர முடியாது. அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ரேக் பேஸ்ட் சொல்யூஷன். பிகாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜிபியூ சின்ன ஒரு மினிமலான கண்டிப்பாக ஒரு ஜிபியூ தேவைப்படும். அண்ட் அந்த ஜிபியூ இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த மாடலை திருப்பி ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான ஆக்சசிபிலிட்டி இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு ரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இங்கே ஃபைன் டியூனிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த காஸ்ட்டை நான் எங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த மாடல் நம்ம எங்கே ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த ட்ரைனிங் காஸ்ட்டும் இங்கே அதிகமாக இருக்கும். வேற ரேக் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் உங்களுக்கு தேவையே படாது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் லைக் ஃபைன் டியூனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்அட்வான்டேஜாக தானே இருக்குது, பட் நம்ம இங்கே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் இந்த ஃபைன் டியூனிங் நமக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த கம்பெனிக்குன்ட்டு அவங்களுக்கான ஒரு பிராண்டோட ஒரு டோன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்ட் டோனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு Q&A சாட் பாட்டில் கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாசிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ், இல்லாட்டி ஒரு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவுமே லைக் ஃபைன் டியூனிங் போய்க்கலாம். பிகாஸ் உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு வேறு எந்த ஒரு யூஸ் கேஸ் இல்லை அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போய்க்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூசருக்கு ஒரு மாதிரி எமோஷன் வைஸாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ரேக் யூஸ் பண்ணலாமா ஃபைன் டியூனிங் யூஸ் பண்ணலாமா அப்படி திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு யூஸ் கேஸில் லைக் ஒரு ப்ரொடக்ஷன் ரெடிக்கு போகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல ரெண்டுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைன் டியூனிங்கும் உங்களுக்கு தேவைப்படும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ரேக் அதாவது ரிட்ரீவல் ஆர்குமெண்டட் ஜென்ரேஷன் ரெண்டுமே தேவைப்படும். ரெண்டுமே வச்சு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஒரு சாட்பாட் மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிராண்டுக்கான ஒரு டோன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ எப்படின்னா லைக் அது ரொம்பவுமே பொலைட்டாக இருக்கணும், லைக் தெரியாத கொஸ்டின்ஸ்க்குலாம் சும்மா அது இதுன்னுலாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணுன்ட்டு. ஸோ இதை நீங்கள் வெறும் ரேகை மட்டும் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெறும் ரேகை மட்டும் வச்சு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராம்ப்டில் கொடுப்பீங்க லைக் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வெக்டர் டிபியில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சங்க்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த சங்கை ரிட்ரீவ் ஆகிட்டு நீங்கள் எல்எல்எம்க்கு கொடுத்து அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். பட் இதை ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் வெறும் இந்த ப்ராம்ப்டை மட்டும் நீங்கள் டிபெண்ட் ஆகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ப்ராம்ப்டில் உங்களுக்கு மெனிப்புலேஷன்லாம் நடக்கிறாங்க, அந்த ப்ராம்ப்டில் ஜெயில் பிரேக்கிங்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சு அந்த மாதிரி பர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொலைட்னஸ் ஆஃப் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய ஃபாலோ அப் கேட்க அந்த ப்ராம்ப்டை மென்ஷன் பண்ணியிருக்க அந்த ஒரு
பொலைட்னஸோ இல்லை அந்த ஒரு பிஹேவியர் எல்லாமே உங்களுக்கு வந்து போக போக உங்களுக்கு வந்து அது கம்மியாகிட்டே வரும். ஸோ இந்த அன்ரிலையபிள்கான ரீசனுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ஃபைன் டியூனிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபைன் டியூனிங்கில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இதுலையுமே ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும் அண்ட் அதை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இந்த இடத்துல நம்ம இந்த சாட் பாட் என்ன மாதிரி பொலைட்டான ஆன்சர்ஸ் வேணும்ன்ட்டு நம்ம ஒரு சின்ன சாம்பிள் டேட்டா கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஒரு மாடலை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போது எந்த ஒரு யூசர் கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஃபைன் டியூன் ஆன மாடலை பேஸ் பண்ணி தான் அந்த ரெஸ்பான்ஸே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பேசிக்காக இதுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்காக என்னன்னா, லைக் நம்ம வந்து ராக் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஃபைன் டியூனிங் யூஸ் பண்ணால் இனி ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு பாட்டம் லைன் மாதிரி. அண்ட் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே லைக் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கேயுமே பே பண்ணி நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து கூகுள் கொலாபில் தான் நம்ம வந்து ஃபுல் ட்ரைனிங் பண்ணுவோம். பிகாஸ் அவங்க நமக்கு ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஜிபியூ நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோட் பேஸ் சொல்யூஷனாக தான் இருக்குது. பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேறு ஏதாவது க்ளவுட் ரிசோர்ஸஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ கோட் பிளாட்ஃபார்மும் ஃபைன் டியூனிங் இப்போலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே கோட் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ பைத்தன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மேண்டேட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பைத்தன் தெரிஞ்சால் மட்டும்தான் லைக் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் அண்ட் ஈஸியாகவும் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த நோ கோட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபைன் டியூனிங் மட்டும் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கூகுள் கிளவுடில் உங்கள் கம்பெனி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, லைக் இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஆக்சஸ்லாம் இருக்குன்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஜென் ஏஐ ஆன் வெர்டெக்ஸ் ஏஐன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் ஃபைன் டியூனிங்காக லைக் ஃபுல்லாமே நோ கோட்லேயே அவங்க உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் உங்கள் டேட்டா செட்டை கொடுத்தா போதும், அந்த டியூனிங் ப்ராசஸ் எல்லாமே அது எல்லாமே பண்ணிக்கும். ஸோ அது ஒரு வே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸில் பார்த்தீங்கன்னா அமேசான் சேஜ் மேக்கர் கேன்வஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களால் லைக் ஒரு ஃபைன் டியூன் ஒரு ஃபவுண்டேஷனல் மாடலாக ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை எடுத்து அதுக்கு உங்கள் டேட்டா செட்க்கு ஏற்ற மாதிரி அதுவுமே நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலையபிளான ஒரு க்ளவுட் ரிசோர்ஸ். வேறஸ் இது பார்த்தீங்கன்னா h2o.ai பார்த்தீங்கன்னா இவங்க மேஜராக ஏஐ ரிலேட்டட் மட்டுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுமே ஒரு எல்எல்எம் ஸ்டுடியோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலுமே உங்களால் ஃபைன் டியூனிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்லேருந்து நம்ம வந்து என்ன மாதிரி பேக்கேஜஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்ம பில்ட் பண்ணுறோம் அதை வந்து ஃபுல்லாமே நான் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை அண்ட் இந்த ராக் வெர்சஸ் ஃபைன் டியூனிங் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு புரியல அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then, cheers, bye.